அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி இலா யௌமிதீன். வல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் என்றென்றும் நம்முடைய இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள் உள்ளிட்ட நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சிறப்பானதொரு தகுதியாக கண்ணியமிக்கதாக பார்க்கப்படுவது குர்ஆனாக இருக்கிறது. இந்த குர்ஆன் என்பது அடிப்படையில் இதற்கு முந்தைய வழங்கப்பட்ட வேதங்கள் எப்படி வழங்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், பட்டயமாக வழங்கப்பட்டது, புத்தகமாக வழங்கப்பட்டது. இந்த குர்ஆன் மட்டும்தான் ஒலியாக இறக்கி வைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்பதற்காக இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, அது ஒலி வடிவமாக சவுண்டுல இறைவன் இறக்கி வைக்கிறான். எப்பொழுதெல்லாம் அந்த ஆயத்துக்கள் இறங்குகிறதோ அந்த ஆயத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள். அதை சஹாபாக்கள் எழுதி வைத்துக் கொள்வார்கள். இப்படியாகத்தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது. அதே போல இறைவன் குர்ஆனை பற்றி அதிகமான சிறப்பான விஷயங்களை குர்ஆனிலேயே பல இடங்களிலே குறிப்பிடுகிறான். இந்த குர்ஆனுடைய சிறப்பு என்ன என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று பல இடங்களிலே குறிப்பிடுகிறான். அதிலே ஒரு சில இடங்களை மட்டும் நாம் மேற்கோள் காட்ட இருக்கிறோம். இறைவன் 54வது அத்தியாயம் 32வது வசனத்துல எளிதாக நினைவில் வைத்துக் கொள்வதற்காகவும் நீங்கள் இதிலிருந்து படிப்பினைகள் அதிகமாக பெறுவதற்காகவும் நாம் இறக்கி வைத்தோம். வலக்கது அர்சல்னா குர்ஆன லில் திக்ர ஃபஹல் மின் முதக்கிர் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். 47வது அத்தியாயம் 24வது வசனத்துல இறைவன் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அவர்களின் இதயங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றனவா என்று இறைவன் இந்த குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள், அதிலிருந்து நிறைய செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் ஆய்வு செய்து இது சரியா தவறா என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று இறைவன் வேறு எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வேதமும் என்ன சொல்லுன்னு சொன்னா, இந்த வேதம் என்ன சொல்லுதோ அதை நீ ஏற்றுக்கொள்னு சொல்லும். ஆனா குர்ஆன் மட்டும்தான் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் ஆராயாமல் இருப்பதற்கு உங்களுடைய மனதில் என்ன பூட்டு போற்றப்பட்டிருக்கிறதா என்று இறைவன் கேள்வி கேட்கிறான். 16வது அத்தியாயம் 98வது வசனத்துல இறைவன் சொல்றான், குர்ஆன, நீங்கள் இந்த குர்ஆனை ஓத துவங்குவீர்களே ஆனால் முன்னதாக சைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். யாரிடத்துல பாதுகாப்பு தேடணுமா? அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்கள். இந்த குர்ஆனை ஓத துவங்கும் பொழுது சைத்தான் டிஸ்டர்ப் பண்ண போறான்னு அர்த்தம். இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது டிஸ்டர்ப் பண்ண வர்றான்னு அர்த்தம். அதனாலதான் இறைவன் சைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயம் 57வது வசனத்துல இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் முத்ஐது மின் ரப்பிக்கும் வஸிஃபா, மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உபதேசமான நேர்வழி காட்டியும் உங்கள் நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளான நோய்களுக்குரிய நிவாரணத்திற்குரிய அருளாகவும் இந்த குர்ஆனை நான் தந்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்றான். 6வது அத்தியாயம் 7வது வசனத்துல வலவ் நஸ்ஸல்னா அலைக்கும் கிதாப ஃபீ கர்தாசி, நீங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய மக்களிடத்துல ஒரு புத்தகமாக இந்த வேதத்தை, காகிதத்தில் இறக்கப்பட்ட புத்தகமாக ஒரு வேதத்தை நீங்கள் கையில் வைத்து கொண்டு
இதுதான் இறைவன் புறத்திலிருந்து இறங்கி வைக்கப்பட்ட வேதம் என்று நீங்கள் சொன்னீர்களே, ஆனாலும் அவர்கள் அப்பொழுதும் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் அதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். லகால அல்லதீன கஃபரு இன்ஹாதா இல்லா சிகரும் முபீன். அவர்கள் சொல்லுவார்களா, இது பெரிய பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறில்லை. எப்படி ஒரு புத்தகமாக உனக்கு இறங்கி வந்திருக்கும், உனக்கு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே வந்திருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்தாறு போல நான் இறக்கி வைக்கிறேன், அப்பொழுதும் அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று இந்த குர்ஆனை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் இதனுடைய சிறப்பையும் பல இடங்களில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே மேற்கோள் காட்டுகிறேன். குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்தவரை குர்ஆன் நாளை மறுமையில் அவரை பாதுகாக்கும். குர்ஆனும் அவரும் சேர்ந்து கொண்டு வரப்படுவார்கள். குர்ஆனின் 2 அத்தியாயங்கள் அல் பக்கரா, ஆல இம்ரான் ஆகியவை முன் வந்து அந்த மனிதருக்காக முன் வந்து அந்த 2ஐயும் ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும். குர்ஆனும் அந்த மனிதரும் சேர்ந்துதான் ஒன்னா வருவாங்க. அப்ப வரும் பொழுதே இப்ப யாரோடு சேர்ந்து யார் வருகிறார்கள் என்று பார்க்கும் போதே அந்த விருந்தாளிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடும், ஒரு மகிழ்ச்சி வந்துடும். இன்னாரும் சேர்ந்து வர்றாங்கப்பா, பரவாயில்ல அப்படின்னு குர்ஆனும் மனிதனும் சேர்ந்து வரும் பொழுதே ஒரு நல்ல எண்ணம் இறைவனிடத்திலே தோன்றிவிடும். சரி போ, இவனை மன்னிச்சு விட்டுருவான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இறைவன் வந்துருவான். ஆனாலும் அதையும் மீறி இவருடைய பாவங்கள், இவருடைய குற்றங்கள் இவரை தண்டனைக்குரியவராக ஆக்கி இறைவனிடத்திலிருந்து கோபமோ தண்டனையோ வறுமையானால் அதை இந்த அல் பக்கராவும் ஆல இம்ரானும் தடுத்து வாதாடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். குர்ஆனினுடைய விஷயத்தில தர்க்கம் புரிவது இறை மறுப்பு செயலாகும். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் மிகச் சிறந்தவர் என்று புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தப்ரானில வரக்கூடிய ஹதீஸ், குர்ஆன் 2 முனை கொண்ட கயிறாக இருக்கிறது. ஒரு முனை அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, மறுமுனை உங்களுடைய கையில் உள்ளது. இதனை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இம்மையிலும் வழி தவற மாட்டீர்கள், மறுமையிலும் அழிவுக்குரிய மாட்டீர்கள். உங்களுக்கு அழிவு வராது, உங்களுக்கு தண்டனை வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பேச்சுக்களில் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டுதலில் மிகச் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையாகும். தீனில் தீமையானது மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்படுவதாகும். ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பு மிக்க கண்ணியமிக்க குர்ஆனை நாம் இந்த மாதத்தில் மேலும் கண்ணியப்படுத்தி வல்ல இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெற்று சொர்க்கத்தை பெறக்கூடிய வல்ல நாயனுடைய அன்பை பெற்றவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.